Welcome back to another blog. ஸோ கைஸ் ஃபர்ஸ்ட் லோடு புக் ஆகிருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா 6:10 ஆகுது மார்னிங். ஃபர்ஸ்ட் லோடு நம்மளுக்கு எங்கேருந்து எடுக்கணுன்னா நம்ம ரயில்வே பார்சலில் இருந்து தான் நம்மளுக்கு வால்டாக்ஸ் ரோட்டில். ஸோ லோடு எடுத்து போயிட்டுருக்கேன். மார்னிங் டைம்ன்றனால பெரிய டிராஃபிக்லாம் கிடையாது இந்த ஏரியாவில். ஜிம்னி ஃப்ளை ஓவர் இது. ஸோ நியர்பை சென்ட்ரல் பக்கத்தில் வந்தாச்சு. சென்ட்ரல் வந்துச்சு கைஸ். போய் லோடு ஏற்ற வேண்டியது தான் இனி. ஸோ நம்ம ஸ்டேடியம் லோடு ஏற்றிட்டு பார்க்கலாம். ஸோ லோடெல்லாம் ஏற்றிட்டோம். நம்ம கரெக்டாக 6:45க்கு பார்சல் சர்வீஸ்க்கு வந்தோம். பில் எல்லாமே ரிசீவ் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 8:10 ஆகிடுச்சு. ஸோ லோடெல்லாம் ஏற்றி நம்ம இங்கேருந்து கிளம்பியாச்சு. மெயினாக எதுக்குன்னா இவ்வளோ லேட் ஆகுதுன்னா, பில் இல்லாமல் நம்ம எப்போவுமே எந்த ஒரு கூட்ஸும் கொண்டு போகக்கூடாது. 50,000க்கு மேலே இருந்ததுன்னா ஈவே பில் கம்பல்சரியாக இருக்கணும். 50,000 கீழே இருந்ததுன்னா அந்த ப்ராடக்டோட பில்லு உங்கள் கையில் இருக்கணும். ரோட் டேக்ஸ், சேல் டேக்ஸ் எல்லாம் பிடிச்சா பில் இல்லைனா வண்டியோட ஒட்டுக்கட்டையாக தூக்கிட்டு போயிடுவாங்க. ஸோ நம்ம அப்படியே பேசி நம்ம நியர்பை அமைஞ்சிக்கரை வந்துட்டோம். கோயம்பேடு ஃப்ளைஓவர் ஏறிட்டுருக்கேன். செம்ம டிராஃபிக்காக இருக்குது கைஸ். எல்லா ஏரியாவிலும் செம்ம டிராஃபிக். கோயம்பேடு ஏரியா மொத்தமாகவே வானகர் கோயம்பேடில் ஸ்டார்ட் பண்ணது மதுரவாயில் அந்த பைபாஸ் வர வரைக்கும் செம்ம டிராஃபிக் தான். ஸோ இன்னும் முன்னாடி டிராஃபிக் தான். என்ன இருந்தாலும் அந்த திருவேற்காடு சிக்னல் வரைக்கும் எப்படி போனாலும் டிராஃபிக் இருக்கும். ஸோ நீங்களே ரைட் சைடில் பார்க்கலாம் வண்டிங்க எப்படி வரிசை கட்டி நிற்குதுன்ட்டு. நான் சர்வீஸ் ரோட்டில் போயிட்டேன். எனக்கு இந்த டைமில் எப்படி இருக்கும் நீங்கள் தெரியும். ஸோ சர்வீஸ் ரோட்டில் ஏறி நம்ம நியர்பை பூந்தமல்லி பக்கத்தில் நெருங்கிட்டுருக்கோம். ஸோ நேராக நம்ம பூந்தமல்லி அரவிந்த் ஹாஸ்பிட்டல், இது ஹை ஹாஸ்பிட்டல். ஸோ நம்ம நியர்பை பூந்தமல்லி வந்துட்டோம் கைஸ். அது நேராக போகிற ஃப்ளைஓவர் வந்து பூந்தமல்லி உள்ளே போகிறது. அவுட்டர் ரிங் ரோடு ரைட் சைடில் மெட்ரோட கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. நம்ம இப்போ அப்படியே பேசி பாப்பஞ்சத்திரம் ரீச் ஆகிட்டோம். அந்த சைட்லேயும் செம்ம டிராஃபிக்காக இருக்குது. பாப்பஞ்சத்திரம் இது குயின்ஸ்லேண்ட். பாப்பஞ்சத்திரம் தெரியாதவங்களும் குயின்ஸ்லேண்ட். ஸோ நியர்பை நம்ம பக்கத்தில் வந்துட்டோம். செட்டிப்பேடு வந்துட்டோம். செட்டிப்பேட்டிலேருந்து நம்மளுக்கு ரைட் எடுத்து உள்ளே போனோம். ஸோ இறக்க வேண்டிய இடத்துக்கு நியர்பை வந்தாச்சு. ஸோ நம்ம இறக்கிட்டு அடுத்தது ஏதாவது லோடு கிடைக்குதா இல்லையான்னு பார்ப்போம். ஸோ ஸ்டேடியம் லோடு புக் ஆகிருக்கு. கம்பெனியில் கொண்டு வந்து போட்டிருக்கேன் லோடு எடுத்துறதுக்கு. ஸோ கைஸ் இந்த பொருளை தான் நம்மளுக்கு கொண்டு போகணுமே. ஸோ பில்லெல்லாம் வாங்கி நம்ம அங்கேருந்து கிளம்பியாச்சு. இனி நேராக 64 கிலோமீட்டர் இருக்குது நம்ம ட்ராப் லொக்கேஷன். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம பெங்களூர் பைபாஸ் வந்து ஏறிட்டோம். ஸோ இங்கேருந்து நம்ம லெஃப்ட் எடுத்து குன்றத்தூர் பைபாஸ் போய் ஏறிடுவோம். ஸோ இதோ குன்றத்தூர் பைபாஸில் வந்து ஏறுறோம். அப்படியே நம்ம இங்கேருந்து ரைட் எடுத்து நேராக போய் ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து லெஃப்ட் ஒரகடம் பைபாஸ். ஸோ ஒரகடம் பைபாஸில் வந்துட்டோம் கைஸ். டீசல் அடிக்கணும். டீசல் அடித்தாச்சு. டீசல் அடித்து ஒரகடெல்லாம் தாண்டி ஒரு இந்தியன் ஆயிலில் டீசல் அடித்து அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் நம்ம ரைட் எடுத்து ஒரு ஊருக்குள்ளே போயிடுவோம். ஸோ நம்ம ஊருக்குள்ளெல்லாம் வந்துட்டோம். இங்கேருந்து நல்ல அருமையான வில்லேஜ், வயல் வெளிகள் எல்லாமே இருக்குது. சூப்பராக இருக்குது இந்த இடம். செம. ஸோ இங்கே தான் நிற்கிறேன். அருமையான ஊர். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. இந்த சைடு பார்த்தாலும் ஒன்றுமே இல்லை. ஸோ இன்னும் நம்மளோட ட்ராப் லொக்கேஷனுக்கு கிட்டத்தட்ட 42 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது. போகலாம். நேரமாக உட்காந்து புதுக்கு வச்சுருக்கேன். ஸோ லெட் வி ஸ்டார்ட். ஸோ கைஸ் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம ஏதோ ஒரு பைபாஸில் போய் ஏற போகிறோம். எந்த பைபாஸ்லாம் எனக்கு சத்தியமாக தெரியல. இது எந்த பைபாஸ்னு எனக்கு தெரியவே மாட்டேங்குது. ஆனால் இந்த ரோடு வந்து லெஃப்ட் எடுத்து நம்ம நேராக போனால் சென்னை திருச்சி பைபாஸில் போய் ஏறும். இது எந்த ரோடுன்னு ஒன்று தும்மா முடியும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சென்னை திருச்சி பைபாஸ் வந்து ஏறிட்டோம். இது திருச்சி போகிற வழி. அந்த சைடு சென்னை.
ஸோ இன்னும் நம்ம கம்பெனி இறக்க வேண்டிய இடத்துக்கு ஒரு 24 கிலோமீட்டர் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் அருமையான ஒரு பிரிட்ஜ் ஒன்று வரும். ஆறுன்னு தான் பேர், ஆனால் இருக்கிறதெல்லாம் மண்ணு தான். ஸோ கரெக்டாக வந்துச்சா, தண்ணியே இல்லாத ஒரு ஆறு, வெறும் மண்ணு மட்டும்தான் இருக்குது. பார்த்தீங்களா? ஐ திங்க் இந்த பிரிட்ஜ் வந்து கரெக்டாக 1 கிலோமீட்டர் இருக்குது போல் இருக்குது. 1 கிலோமீட்டர், 1 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ அப்படியே போயிட்டுருக்கோம். டைம் பார்த்திங்கன்னா 12:15 ஆகிடுச்சு. மத்தியானம் நல்ல வெயில். ஸோ இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் இருக்குது நம்ம கம்பெனியில் இறக்க வேண்டிய இடத்துக்கு. இறக்கி முடிச்சு நம்ம நேராக சென்னை நோக்கி போய் கொண்டு இருக்கோம். இங்கேருந்து கிட்டத்தட்ட இறக்கிட்டு பார்க்கலாம். 62 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ கைஸ், லோடில் இறக்கியாச்சு. இறக்கி நம்ம இப்போ சென்னை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். கம்பெனிக்குள்ளே ஃபோன்லாம் அலோடு கிடையாது. ஸோ அதனால் லெட் மீ கோ டு அடுத்த லோடு புக் ஆகிடுச்சு. லோடையும் ஏற்றியாச்சு. லோடு ஏற்றி நம்ம திருமுடிவாக்கத்துலேருந்து வெஸ்ட் மாம்பலம் போகிறோம். இங்கேருந்து கரெக்டாக 23 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ ஈவினிங் 5:30 ஆகுது. இப்போ டைம் பார்த்திங்கன்னா நியர்பை பல்லாவரம், அப்படியே தாம்பரம் மெயின் ரோட்டுக்கு ஏறிட வேண்டியது. ஸோ நம்ம ஏர்போர்ட் பக்கத்தில் வந்துட்டோம் கைஸ். செம்ம டிராஃபிக் எல்லா இடத்துலையும். சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். டைம் 6:15. செம்ம டிராஃபிக்காக இருக்குது எல்லா ஏரியாவும். எஸ்பெஷலி இந்த ஏரியாவில் சொந்தத்தில் ஆலத்தூர்லேருந்து அசோக்கில் தாண்டுற வரைக்கும். சைடில் பாருங்கள் எப்படி வரிசை கட்டி நிற்குதுன்ட்டு வண்டி. எப்படி நிற்கிது பாருங்கள் வண்டியெல்லாம். அப்போ இந்த சைடில் இந்த பிரிட்ஜு இறங்கினது இங்கே ஸ்டார்ட் ஆகும். லைனாக நிற்குதுங்க. ஸோ நம்ம கத்திப்பாறை ஃப்ளைஓவர் பார்த்திங்கன்னா சென்னையில் எவ்வளோ டிராஃபிக். இப்போ காசி தட்டு பிரிட்ஜாக வந்துட்டேன். இருந்தும் டிராஃபிக் பாருங்கள். ஸோ நம்ம அங்கேருந்து லெஃப்ட் எடுத்து தெருக்குள்ளே போந்துட்டோம். அசோக் நகர் வந்துட்டோம். நம்ம இங்கேருந்து இனி ட்ராப் லொக்கேஷனுக்கு ஜஸ்ட் ஒரு 2.5 கிலோமீட்டர் இருக்குது. அதுதான் கைஸ், பக்கத்தில் நெருங்கிட்டோம் ட்ராப் லொக்கேஷனுக்கு. இனி இங்கேருந்து நம்ம இறக்கிட்டு பார்க்கலாம்.